നിന്റെ മേൽ ഇറങ്ങിയാൽ, അഭിഷേകം ഉന്മേൽ ഇറങ്ങി വന്നാൽ നിന്റെ കിടക്ക മാറും, ഉங்கள் പടുക്കൈ മാറും, നിന്റെ തലയിണ മാറും, ഉங்கள் തലയണை മാറും, നിന്റെ വാഹനം മാറും, ഉங்கள் வாகனம் மாறும், നിന്റെ വീട് മാറും, உங்கள் வீடு மாறும், നിന്റെ ഡ്രസ് കോഡ് മാറും, உங்கள் ஆமே ஸ்தோத்திரம் Dress code மாறும், നിന്റെ ലൈഫ് സ്റ്റൈൽ മാറും. உங்க ஆமே வாழ்வாதாரம் மாறும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അഭിഷേകം വരുന്നതിന് മുമ്പ് அபிஷேகம் வருவதற்கு முன்பாக വനത്തില് காட்டிலே ഏതോ ഒരു മരത്തിന്റെ ചുവട്ടില് ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே പായും വിരിച്ച് തലയണയും വെച്ച് കിടന്നവനാ ദാവീദ്. பாயம் விரித்து தலகாணி வைத்து படுத்திருந்தவன் தான் இந்த தாவீது. ദാവീദിന്റെ മേൽ അഭിഷേകം വന്നപ്പോ ஆனால் தாவீதின் மேல் அபிஷேகம் வந்தபோது ദാവീദിന്റെ ഡ്രസ് കോഡ് മാറി. தாவீதினுடைய Dress code மாறினது. Praise the Lord. ஆமென். ഇനി കൊട്ടാരത്തിൽ കയറുന്നവൻ இனி இந்த கொட்டார அந்த அரண்மனைக்குள்ளே ஏறுகிறவன் പാ വിരിച്ചാണോ കിടക്കുന്നത്? பாய விரித்து தான் படுத்திருப்பானா? രാജ അരമനയിൽ കിടക്കും. அவன் ராஜ அரண்மனையிலே சுகமாய் படுத்திருப்பான். ഈശായുടെ വീട്ടിൽ നിന്ന് കാട്ടിൽ വന്നത്, ஈசாயின் வீட்டிலிருந்து காட்டில் வந்தவன் നടന്നാ വന്നത്, அவன் நடந்துதான் வந்தான். കൊട്ടാരത്തിൽ പോയത് ஆனால் அரண்மனைக்கு திரும்பி போனது രഥത്തിലാണ് പോയത്. ராஜ ரதத்தில் போனான். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம், നിന്റെ ഡ്രസ് കോഡ് മാറും, உங்கள் Dress code மாறும், നിന്റെ ലൈഫ് സ്റ്റൈൽ മാറും, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும், നിന്റെ വീട് മാറും. உங்க வீடு மாறும். ടോട്ടലി ദൈവം മാറ്റാൻ പോവാ. முழுமையாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். അഭിഷേകം നിനക്ക് മാറ്റങ്ങളെ തരും. அபிஷேகம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். അഭിഷേകം നിന്റെ സ്ഥിതിയെ മാറ്റും. அபிஷேகம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். അഭിഷേകം നിന്റെ പൊസിഷൻ മാറ്റും. அபிஷேகம் உங்கள் பொசிஷனை பதவியை மாற்றும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 17ാമത്തെ വയസ്സിൽ 17வது வயதிலே അഭിഷേകം പ്രാപിച്ച ചെക്കൻ, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த பையன் നാഷണൽ ഫിഗറായി മാറി. அவன் உலகளாவிய அழகனாய் மாறினான். പയ്യന് 30 വയസ്സായപ്പോ இந்த பையனுக்கு 30 வயதான போது യഹൂദന്റെ രാജാവായി മാറി. அவன் யூதர்களின் ராஜாவாய் மாறிவிட்டான். ഇസ്രായേലിന്റെ രാജാവായി മാറി. இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறிவிட்டான். 17ാമത്തെ വയസ്സിൽ 17வது വയതിൽ ഫിഗറായവൻ, அவன் 17வது வயதில் நேஷனல் ஃபிகராய் அறியப்பட்டவன் 30ാമത്തെ വയസ്സിൽ 30வது வயதிலே എസ്റ്റാബ്ലിഷ് ആയി, அவன் விரிவாக்கப்பட்டான், விருத்தி அடைந்தான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், 30ാമത്തെ വയസ്സിൽ 30வது வயதிலே എസ്റ്റാബ്ലിഷ് ആയി. அவன் விருத்தி அடைந்தான். 2025 2025 the year of establish. அது விரிவாக்கத்தின் வருஷமாயிருக்கும். നീ എസ്റ്റാബ്ലിഷ് ആകും. நீங்கள் விருத்தி அடைவீர்கள். നിന്റെ കുടുംബം എസ്റ്റാബ്ലിഷ് ആകും. உங்க குடும்பம் விருத்தி அடையும். നിന്റെ തലമുറ എസ്റ്റാബ്ലിഷ് ആകും. உங்க தலைமுறை விருத்தி அடையும். നിന്റെ സഭ എസ്റ്റാബ്ലിഷ് ആകും. உங்க சபை விருத்தி அடையும். ദേവദാസനെ, தேவ ஊழியரே, സഭ നാഷണൽ ഫിഗർ ആകും. சபை நேஷனல் ஃபிகராய் மாறும். സഭ എസ്റ്റാബ്ലിഷ് ആകും. சபை விருத்தி அடையும். സഭയിലെ ദൈവദാസന്മാരുടെ മേലെ, சபையின் தேவ ஊழியர்கள் மேலே, സഭയിലെ ദൈവദാസിമാരുടെ മേലെ சபையிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே എന്റെ അഭിഷേകത്തെ പകരും. என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். അന്ത്യനാളിൽ கடைசி நாட்களிலே ഞാൻ സകല ജഡത്തിന്റെ മേലും மாம்சமான யாவர் மேலும் എന്റെ ആത്മാവിനെ പകരും. என் ஆவியை ஊற்றுவேன். നിങ്ങളുടെ പുത്രന്മാർ, உங்கள் குமாரரும் പുത്രിമാർ குமாரத்திகளும் പ്രവചിക്കും. தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். പ്രവചിക്കുന്ന വർഷം, ஓ தீர்க்க தரிசனம் உரைக்கிற வருஷம் കരമടിച്ച് கைகளை தட்டு அபிஷேகம். வாயை திறந்து അഭിഷേകം அபிஷேகம் നിന്റെ സ്ഥിതി മാറ്റും. உங்க சூழலை மாற்றும்.